எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய குழுமமா இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் குரூப்ஸோடைய ஏஜிஎம் நடந்துச்சு. ரிலையன்ஸ் குரூப்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க இல்லாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா துறைகளுமே ரீட்டைல் ஆரம்பிச்சு, எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, டெலிகம்யூனிகேஷன்ல ஆரம்பிச்சு, இன்னைக்கு எல்லா துறைகள்லயுமே இந்திய அளவுல மிகப்பெரிய குழுமமா விளங்கக்கூடியது ரிலையன்ஸ் குழுமம். இன்னைக்கு அந்த ரிலையன்ஸ் குழுமத்தோடைய ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்துச்சு. இதுல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ்கள் இருந்துச்சு. ஆனா எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுகளுமே முக்காவாசி இந்த ஏஐ, அப்புறம் இந்த ஜியோவை பேஸ் பண்ணி, அது மட்டும் கிடையாது, சேட்டலைட்ஸ், மீடியா கிரியேஷன்ஸ், இந்த மாதிரியான இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்ஸ்கள் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம இதை பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஜியோ பிளாட்ஃபார்மோடைய ஐபிஓ ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, ஜியோ பிளாட்ஃபார்மினுடைய ஐபிஓ கிட்டத்தட்ட 27 கோடி ஷேர்ஸ் பங்குகள் பக்கமா இந்த ஐபிஓ வரும் அப்படிங்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10ல இதுக்கான பேப்பர்ஸ்களையும் செபி கூட ஃபைல் பண்றாங்க. ஸோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஜியோ பிளாட்ஃபார்ம், இதுக்கு தனி ஐபிஓ. இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லார்ஜஸ்ட் ஐபிஓவா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பார்த்தா ஃபேஸ் வேல்யூ 10 வைக்கும் பொழுது 27,000 கோடிக்கு பக்கமா ஷேர்ஸை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக கொண்டு வரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஐபிஓவா தான் இருக்கும். இந்த மெயினா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள எதிர்பார்த்த அனௌன்ஸ்மெண்ட் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ஜியோ பிளாட்ஃபார்மினுடைய ஐபிஓ ரிலீஸ் ஆகிறது. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்களில் பார்த்தீங்கன்னா ஏஐல நிறைய கவனம் செலுத்துறாங்க. உதாரணத்துக்கு மை ஜியோ ஆப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஏஐ அசிஸ்டண்டா மாத்துறாங்க. எப்படி நம்ம சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரியான கிளாட், இந்த மாதிரியான ஆப்புகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த மை ஜியோ ஆப் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்பா இருந்துச்சு இல்லையா, இந்த ஆப்பை அடுத்த கட்டத்தை நோக்கி புஷ் பண்றது, அதையே ஒரு ஏஐ ஏஜென்ட்டா மாத்துறது. அது மட்டும் கிடையாது, ஏஐ கால் ஏஜென்ட்ஸை கொண்டு வருது. இதெல்லாம் இன்னைக்கு ஏஜிஎம்ல, ரிலையன்ஸோட ஏஜிஎம்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட். ஏஐ கால் ஏஜென்ட்ஸை உள்ள கொண்டு வர்றாங்க. கால் ஏஜென்ட்ஸ் உள்ள கொண்டு வரதுன்னு என்னன்னா, உங்க சார்பில் அந்த கால் ஏஜென்ட்டே போன் அட்டன் பண்ணும், ரிப்ளை பண்ணும், நீங்க சொல்ற மாதிரி தான் ரிப்ளை பண்ணும், ஸ்பேம்ஸ் அதே வடிகட்டி ஸ்டாப் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த ஜியோவோடைய ஏஐ கால் ஏஜென்ட்ஸ்ல உள்ள கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏஐ பவர்டு மீடியா கிரியேஷன் டூல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்ல, நிறைய ரூரல் ஏரியாஸ்க்கு ஜியோ நெட்வொர்க் கொண்டு போறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டார் லிங்க் மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷனையும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுல அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதா பேசியிருக்கிறாரு நம்மளுடைய ரிலையன்ஸ் உடைய தலைவர் முகேஷ் அம்பானி அவர்கள். இந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். இதுல சுவாரஸ்யமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹாட் ஸ்டார்ல இ காமர்ஸ் உள்ள கொண்டு வருது. நம்ம எல்லாரும் ஜியோ ஹாட் ஸ்டார் நம்ம பார்க்குறோம், ஜியோ ஹாட் ஸ்டார்ல நிறைய படங்களை பார்க்குறோம். இப்போ என்னன்னா, அந்த ஜியோ ஹாட் ஸ்டார்லயே இ காமர்ஸை உள்ள கொண்டு வர்றாங்க. இப்படி கொண்டு என்ன ஆகும்னா, அதுவும் ஏஐ பவர்டை கொண்டு வர்றது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துல ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க பாக்குறீங்க, இல்ல ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க. அதே பொருளை நீங்க உடனே அந்த ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப்ல இருந்தே அந்த பொருளை நீங்க இ காமர்ஸ் சைட் மூலியமா ஆர்டர் பண்ணி பை பண்ணிக்க முடியும். ஸோ ஜியோ ஹாட் ஸ்டார்லயே இ காமர்ஸை உள்ள புகுத்துறது. இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் இதெல்லாம் கைக்கு பலமா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஜியோ பிளாட்ஃபார்மினுடைய ஐபிஓ தான். முதல்ல அது என்ன பிரைஸுக்கு லிஸ்ட் ஆகுது, என்ன பிரைஸுக்கு ஐபிஓ அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்மா தெரியுது. கிட்டத்தட்ட எவ்வளவு குவான்டிட்டி வெளிவரும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு கன்ஃபார்மா தெரியுது. பட் லிஸ்டிங் பிரைஸ் என்ன பிரைஸுக்கு ஐபிஓ வரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த ஐபிஓ வர்ற பட்சத்துல இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இந்திய பங்குச்சந்தைக்கு அமையலாம். ஏன்னா அது ஒரு லார்ஜஸ்ட் ஐபிஓவா இருக்கும். இது போக நிறைய ஜென்ரலான விஷயங்கள், ரெவன்யூ இம்ப்ரூவ்மெண்ட் பத்தின விஷயங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. இது போக நம்ம முக்கியமா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். மற்றபடி பெரிய அளவுக்கான முக்கியமான விஷயங்கள், ஏஐ இன்டெலிஜென்ஸ், அதாவது ஜியோவோடைய தனி ஏஐ இன்டெலிஜென்ஸை கொண்டு வர்றது, இது எல்லாமே வளரக்கூடிய துறைகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி நீங்க இந்த ஜியோ ஏஎம் ஐபிஓ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லது இந்த ஜியோவோடைய ஐபிஓ வந்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? அதை பத்தின உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.